ஹே ஹலோ பியூட்டிஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சோட்டோ சீசன் 2 ஓட எபிசோட் 9. எபிசோட ஸ்டார்டிங்லேயே ஆர்த்தித்தும் காங்கும் ஒர்க்குக்கு போய்கிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து காங்க பார்த்தா ரொம்பவே டயர்டாக தெரியுது. அதனால் ஆர்த்தித் வந்து உனக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு காங் வந்து ஆமாம் எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஆர்த்தித் வந்து நீ மெடிசன் எடுத்தியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நெத்தியில் வந்து கை வச்சு பார்க்குறான். அவனுக்கு கொஞ்சம் ஃபீவரிஷாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் உன்னால் முடியலன்னா வேணும்னா நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு காங் வந்து அதெல்லாம் வேணாம், நான் வந்து மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து துரியன் உள்ள வராங்க. துரியன் வந்து காங்கிட்ட உன்னோட இன்டர்ன்ஷிப்பை பற்றி நான் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, அதனால ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து என்னை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை பார்த்து ஆர்த்தித்துக்கு வந்து கடுப்பாகுது. அவங்க 2 பேர் என்னமோ நார்மலாக தான் பேசிக்கிறாங்க. ஆனால் இவன் கொஞ்சம் பொசசிவ் ஆகிட்டு காங்கோட கையை வந்து பிடிச்சிக்கிறான். அதுக்கப்புறம் காங் வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறான். அங்கே ஏற்கனவே நை இருக்கான். நையை பார்த்துட்டு நீ என்ன சீக்கிரமாகவே வந்துட்ட அப்படின்னு கேட்குறான். இதுக்கு நை வந்து நேற்று நைட் நான் ஃபுட்பால் மேட்ச் பார்த்துட்டு இருந்தேனா, அதனால தூங்கவே இல்லை. அப்போன்னு பார்த்து தான் துரியன் வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வர சொல்லி எனக்கு கால் பண்ணாங்க, அதனால தான் இங்கே நான் சீக்கிரமாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் காங் வந்து உனக்கு என்ன டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு கேட்குறான். இதுக்கு நை வந்து எனக்கு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது, நீ எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்குறான். இதுக்கு காங் வந்து எனக்கு எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் துரியன் வந்துடுறாங்க. துரியன் வந்து காங்கிட்ட நீ வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நைக்கிட்ட நீ வந்து கியூசி டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அவனுக்கு ரொம்பவே சோகமாயிடுது. அதுக்கப்புறம் ப்ரொக்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் மீட்டிங் போயிட்டுருக்கு. அங்கே இருக்கிற மேனேஜர் வந்து இந்த வாட்டி நம்ம தான் வந்து கான்டெஸ்ட்டில் வின் பண்ணியிருக்கோம், அதனால ஜானுக்கும் டோடுக்கும் ஒரு வாட்டி நான் கங்க்ராச் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டீம் வந்து எப்போவுமே ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணுறீங்க, அதனால் உங்கள் எல்லாரையுமே அவுட்டிங் கூட்டிகிட்டு போகிறதா பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் சோமு வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அப்படின்னா உடனே போய் நான் ஒரு ஸ்விம் சூட் வாங்கி போட்டுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. இதனால் ஜான் வந்து நீ அதை போட்டுட்டு ஒழுங்காக உன்னோட வீட்டிலே இரு, நீ மட்டும் அதை போட்டுட்டு வெளியே வந்த அப்படின்னா அந்த கடலில் இருக்கிற உயிரினம் எல்லாமே உன்னை பார்த்தே செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிண்டல் பண்ணுறான். இதனால சோம் வந்து கோச்சிக்கிறா. அதுக்கப்புறம் 2 பேரும் வெளியே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜான் வந்து சோம் கிட்ட இந்த அவுட்டிங் கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் தான் முக்கிய காரணமே அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு சோம் வந்து என்னதான் நீ வின் பண்ணியிருந்த அப்படின்னாலுமே இதுக்கு வந்து நான் தான் முக்கிய காரணம், அதனால நீ எனக்கு வந்து நன்றி கடன் பட்டிருக்க, ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே வெளியே இருந்து டோடு வந்து கேட்டுடுறான். அதுக்கப்புறம் உள்ளே போகிறான். உள்ளே டோடு வரதை பார்த்ததுமே சோம் வந்து கொஞ்சம் பயந்துட்டு வெளியே போயிடுறா. அதுக்கப்புறம் ஜான் வந்து டோடு கிட்ட இந்த அவுட்டிங் போகிறதுக்கு நீ தான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு டோடு வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஜான் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறான். ஆனால் டோடுக்கு வந்து ஜான் மேலே ஒரு சந்தேகமாகவே இருக்குது. இங்கே என்னமோ நடக்குது அப்படின்றது மட்டும் அவனுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் காங் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து அங்கே ஆர்த்தித் வந்துட்டு உனக்கு வந்து எந்த டிபார்ட்மெண்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்குறான். இதுக்கு காங் வந்து எனக்கு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஆர்த்தித் வந்து உனக்காவது நீ நினச்ச மாதிரி டிபார்ட்மெண்ட் கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு காங் வந்து நான் இங்கேருந்து போயிட்ட பிறகு என்னை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க, ஒழுங்காக ஒர்க்கில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து மேனேஜர் அங்கே வராங்க. நீ அடுத்ததாக ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போறியா அப்படின்னு காங் கிட்ட கேட்குறாங்க. இதுக்கு காங்கும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு மேனேஜர் வந்து உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு காங் வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் மேனேஜர் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் காங் வந்து ஆர்த்தித் கிட்ட மேனேஜர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்களா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஆர்த்தித் வந்து என்ன அப்படின்னு கேட்குறான். இதுக்கு காங் வந்து எனக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஆர்த்தித் வந்து அதுக்கு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். இதுக்கு காங் வந்து நீங்கள் வேணும்னா அந்த ஃபியூச்சரில் என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்களேன் அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஆர்த்தித் வந்து எனக்கு என்னமோ நான் இல்லாமல் தான் நீ இருக்க மாட்டியோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் நை கேன்டீனில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே யோங் வந்துட்டு நான் இங்கே உட்காந்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நையும் ஓகே அப்படின்னு சொல்கிறான். அதனால யோங்கும் வந்து உட்காந்துட்டு கம்பெனிலேருந்து அவுட்டிங் கூட்டிகிட்டு போகிறாங்களாமே, நீயும் அதுக்கு வரியா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நை வந்து ரொம்பவே கடுப்பாக ஆமாம் நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு யோங் வந்து கியூசி டிபார்ட்மெண்ட்டில் வந்து உன்னோட ஒர்க்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நை வந்து ஓகேவா தான் போய்கிட்டு இருக்கு, நான் ஏற்கனவே குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் தான் சேர போகிறேன் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு யோங் வந்து ஆமாம் ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேச வரதுக்கு முன்னாடியே நீ வந்து நான் ஒர்க்குக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோச்சிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் செரியை பார்க்கறதுக்காக காங் வருவான். செரி வந்து காங் கிட்ட ஒரு ஃபைலை கொடுத்து செக் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் யோங்க பார்த்தியா, யோங் ஏன் இப்படி இருக்காங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு காங் கிட்ட யோங்க பற்றி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதனால காங் வந்து ஒரு காஃபி எடுத்துகிட்டு போய் யோங் கிட்ட கொடுக்குறான். யோங்கும் அதை வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காங் வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற டேபிளில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ யோங் வந்து நீ இந்த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. காங் வந்து எனக்கு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்லாம் ரொம்பவே பிடிக்கும், ஆனால் எப்போவுமே மனுஷங்க இருக்கிற மாதிரியே மிஷின் வந்து இருக்காதுல்ல, மிஷினுங்கிறது வேற, மனுஷங்க அப்படிங்கிறது வேற தானே அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு யோங் வந்து நீ சொல்கிறதும் கரெக்டு தான், மிஷின்ஸால் மனுஷங்க ஒர்க் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ண முடியாது, அது மட்டும் இல்லாமல் மனுஷங்களை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே
கஷ்டமான ஒரு விஷயம் தான். இதை எனக்கு புரிய வச்சதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. காங்குக்கு வந்து யோங் ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறதே புரியல. அதுக்கப்புறம் ஜானை காட்டுறாங்க. ஜான் வந்து சோம் கிட்ட அந்த டாக்குமெண்ட் எங்கே அப்படின்னு கேட்குறான். இதுக்கு சோம் வந்து எந்த டாக்குமெண்ட் அப்படின்னு கேட்குறா. இதுக்கு ஜான் வந்து அந்த மாஸ்டர் ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறான். இதுக்கு சோம் வந்து ரொம்பவே சத்தமாக இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் எடுத்து காட்டுறா. இதனால ஜான் வந்து ரொம்பவே கடுப்பாயிட்டு கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு கூடு அப்படின்னு சொல்கிறான். அதனால இவளும் வந்து சைலண்ட் ஆகிக்கிறா. அதுக்கப்புறம் சோம் வந்து ஒரு கண்ணாடி எடுத்து மாட்டிட்டு எனக்கு இந்த கண்ணாடி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறா. இதனால ஜான் வந்து மேலே மேலே டென்ஷன் ஆகிட்டு ஒழுங்காக அந்த டாக்குமெண்ட்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வாங்கிட்டு கிளம்பிடுறான். அதனால சோம் வந்து ஆர்த்தித் கிட்ட இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறா. ஆர்த்தித்தும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் காங் வந்து டிவிக்கு கால் பண்ணிட்டு நான் இந்த வாரம் இன்டர்னாக இருக்கிற கம்பெனியில் அவுட்டிங் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அதனால ட்ரைனிங் வேலையெல்லாம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு டிவியும் வந்து நான் பார்த்துக்கிறேன், நீ இதை பற்றியெல்லாம் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து கட் பண்ணுறான். அப்படி கட் பண்ண பிறகு தான் தெரியுது டே வந்து அவன் மேலே சாஞ்சு தூங்கிட்டு இருக்கான். இப்படியே இவங்களோட லவ் வந்து ஒரு மாதிரி டெவலப் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் கம்பெனியை காட்டுறாங்க. கம்பெனியில் டெனை வந்து நம்ம அவுட்டிங் போகிறதுக்கு நிறைய கேம்ஸ் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அதனால இங்கே இருக்கிற எல்லாரையுமே 3 டீமாக வந்து நம்ம பிரிக்க போகிறோம். அதனால எல்லாரும் வந்து ஒரு ஒரு கலரை வந்து சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதனால எல்லாருமே ஒவ்வொரு கலரை வந்து செலக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆர்த்தித் வந்து காங் கிட்ட உனக்கு எந்த டீம் கலர் வந்திருக்கு அப்படின்னு கேட்குறான். இதுக்கு காங் வந்து அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இதனால ஆர்த்தித் வந்து நீ என்ன டீம் அப்படிங்கிறத என்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னா நானும் வந்து என்ன டீம் அப்படிங்கிறத உன்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவனும் வந்து மறைக்கிறான். அதுக்கப்புறம் எல்லாருமே கிளம்பி அவுட்டிங் போகிற இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆனால் ஆர்த்தித் வந்து எல்லாருமே கிளம்பிட்ட பிறகு கூட அவன் பஸ்ஸில் வந்து தூங்கிட்டே இருக்கான். இதனால காங் வந்து அவனை பார்த்து ரசிச்சுக்கிட்டே அவனை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறான். அப்போன்னு பார்த்து ஆர்த்தித் வந்து டக்குன்னு முழிச்சிட்டு என்னை வந்து நீ ஃபோட்டோ எடுத்தியா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு காங் வந்து அதெல்லாம் இல்லை, நான் வெளியே தெரியிற இடத்த தான் வந்து ஃபோட்டோ எடுத்தேன், நம்ம வர வேண்டிய இடம் வந்துருச்சு, நம்ம வந்து கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு கீழே இறங்குறான். செர்ரி வந்து லைவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது காங்கும் ஆர்த்தித்தும் கீழே இறங்கி வந்துட்டு இருப்பாங்க. அப்போ செர்ரி வந்து காங் கிட்ட நீ வந்து என் கூட பீச்சுக்கு வரதை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு காங் வந்து எனக்கு ஃபன்னாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு செர்ரி வந்து எனக்கும் வந்து இது ரொம்பவே ஃபன்னாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தித் கிட்ட நீ வந்து இதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆர்த்தித் வந்து எனக்கும் வந்து ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே பீச்சுக்கு வந்துடுறாங்க. அப்போ டெனை வந்து அங்கே இருக்கிற ஸ்டேஜில் ஏறிட்டு உங்களுக்குலாம் வந்து நான் நிறைய ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ஆக்டிவிட்டியில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாருமே வந்து ஒரு ஒரு பேரை வந்து செலக்ட் பண்ணி எடுக்க போகிறீங்க. உங்களுக்கு வந்து எந்த பர்சனோட நேம் வருதோ அந்த பர்சன் தான் உங்களோட படி. அந்த படியை வந்து இங்கேருந்து நம்ம கிளம்புற வரைக்கும் நீங்கள் வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ செய்ய வேண்டிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆக்டிவிட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆர்த்தித் வந்து அவனுக்கு படியாக வர போகிறவங்களோட பேரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பேரை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து காங் வரான். காங் வந்த உடனே ஆர்த்தித் வந்து உனக்கு யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு காங் வந்து என்னோட படியோட பேரை நான் இப்பயே சொல்லிட்டேன் அப்படின்னா அது வந்து ஃபன்னாகவே இருக்காது, அதனால நான் வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஆர்த்தித் கிட்ட உங்களோட படி யார் அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஆர்த்தித் வந்து நான் வந்து என்னோட படியோட பேரை இப்பவே சொல்லிட்டேன் அப்படின்னா அது வந்து ஃபன்னாக இருக்காதுல்ல, உனக்கு என்ன தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற 3 டீமுக்கும் ஸ்விம்மிங் காம்படிஷன் வந்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஆர்த்தித் வந்து நான் நல்லா ஸ்விம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதுக்கு காங் வந்து நான் நல்லா ஸ்விம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ இடையில வந்து டொரியன் வந்துட்டு நீங்கள் 2 பேரும் ஏன் அடிச்சுக்கிறீங்க, உங்கள் 2 பேர்த்த விட நான் வந்து நல்லாவே ஸ்விம் பண்ணுவேன், அதனால இந்த காம்படிஷனில் ப்ளூ டீம் சார்பாக நான் தான் வந்து ஸ்விம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காம்படிஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கடைசியாக வந்து டோட் தான் வந்து இதில் வின் பண்ணுறான். அதனால ப்ளூ டீமில் இருக்கிற எல்லாருக்குமே ஏமாற்றம் ஆயிடுது. அதனால ப்ளூ டீம் எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. கடைசியாக காங்கும் ஆர்த்தித்தும் தான் அங்கே இருப்பாங்க. காங் வந்து டொரியன் கிட்ட இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். இதுக்கு டொரியன் வந்து நான் நல்லா தான் இருக்கேன், எப்படி இருந்தாலும் நான் வந்து சைடாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து டொரியனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் காலேஜில் டே வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பான். அப்போ டீ வந்து டேவை பார்க்க வந்துட்டு இங்கே எதுக்காக உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். இதுக்கு டே வந்து நான் உங்க கூட சேர்ந்து வீட்டுக்கு போகிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இதனால டீ வந்து அப்படின்னா வா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை நீட்டுறான். இதை பார்த்து டேக்கு வந்து ஒன்றும் புரியல. அதனால என்ன அப்படின்னு கேட்குறான். இதுக்கு டீ வந்து நான் உன்னோட பேகை கேட்டேன், கூட நான் வந்து உன்னோட பேகை வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு டே வந்து அதெல்லாம் வேணாம், நீங்கள் வந்து ஏற்கனவே டயர்டாக இருப்பீங்க, அதனால இந்த பேகை வந்து நானே மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேகை வந்து அவனே எடுத்து மாட்டிக்கிறான். அதுக்கப்புறம் டீ வந்து நாளைக்கு உன்னோட பாட்டியை பார்க்கறதுக்காக நீ போறியா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு டே வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நாளைக்கு வந்து இன்டர்ன்ஷிப்புக்காக போகிறீங்களா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு டீ வந்து ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் 9 மணிக்கு உன்னோட டோமுக்கு கீழே உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு டேவும் வந்து ஓகே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நை வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பான். அப்போ யோங் வந்துட்டு இது உன்கிட்ட ஒருத்தவங்க கொடுக்க
கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. நை வந்து அந்த ஃப்ரூட்ஸை வாங்கிட்டு உங்களோட ஃபிங்கர்ஸுக்குலாம் என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். இதுக்கு யோங் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதில் இருக்கிற எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் நையும் அதில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் காங் வந்து அவனோட படிக்காக ரோஸ் மில்க் வாங்கிட்டு வந்து ஒரு டேபிளில் வச்சுட்டு போயிடுவான். இவன் வச்சுட்டு போன பிறகு அங்கே டோடு வரான். டோடு வந்து அந்த ரோஸ் மில்கை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அங்கே வந்து எர்த் வரா. எர்த்தை பார்த்ததுமே இது இவளுக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினச்சிக்கிறான். அதனால அந்த ரோஸ் மில்க் எடுத்துகிட்டு போய் அவகிட்ட கொடுக்குறான். எர்த்து வந்து அந்த ரோஸ் மில்கை வாங்கிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் நீயும் குடிக்கிறியா அப்படின்னு கேட்குறா. இதுக்கு டோடு வந்து வேணாம் அப்படின்னு சொல்கிறான். அதனால எர்த்து வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் டோடு வந்து எர்த்தை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து யோங் வந்துட்டு நீ இப்போ எதுக்காக சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு டோடு வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். இதனால யோங் வந்து நீ என் கூட ஃபுட்பால் விளையாடுறதுக்காக வரியா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இதனால டோடும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யோங் கூட போகிறான். அதுக்கப்புறம் கம்பெனியில் இருக்கிற எல்லாருமே பீச்சில் வந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ காங்கும் ஆர்த்தித்தும் மட்டும் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ காங் வந்து ஆர்த்தித் கிட்ட உங்களுக்கு பீச்னா பிடிக்குமா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஆர்த்தித் வந்து பீச்னா எனக்கு பிடிக்கும் தான், பட் எனக்கு ஒரு விஷயத்த நினச்சா தான் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இதனால காங் வந்து உங்களுக்கு எதை நினச்சா பயமாக இருக்குது அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஆர்த்தித் வந்து அது என்னால் தான் நடந்துச்சு, நான் வந்து உன்னை அன்னைக்கு பீச்சுக்குள்ளே போய் முங்கிட்டு வான்னு சொல்லியிருக்க கூடாது, பட் என்னதான் இருந்தாலும் நீ வந்து பீச்சுக்குள்ளே போவ அப்படிங்கிறத நான் வந்து எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்கிறான். காங் வந்து எங்கே நான் பீச்சுக்குள்ளே போய் முழுகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஆர்த்தித் வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அது வந்து என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அதனால தான் வந்து நான் உன்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் உனக்கு வந்து பீச்னா பிடிக்குமா இல்லையா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு காங் வந்து எனக்கு பீச்னா பிடிக்கும், ஏன்னா அதனால தான் ஒருத்தர் வந்து என் மேலே ரொம்பவே கேரிங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஆர்த்தித் வந்து அப்படிலாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒத்துக்க மாட்டேங்கிறான். இப்படி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே டுரியன் வந்துட்டு 2 பேரும் வந்து ஃபோட்டோக்கு போஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இவங்க 2 பேரும் ஃபோட்டோக்கு வந்து போஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்த்தித் கிட்ட என்னையும் காங்கியும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ இடம் அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டு தான் ஆர்த்தித் வந்து சும்மா இருப்பானா, என்னோட கை வந்து ரொம்பவே அழுக்காக இருக்குது, அதனால என்னால் வந்து ஃபோட்டோ எடுக்க முடியாது, நம்ம வேணும்னா 3 பேரும் சேர்ந்து செல்ஃபியே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் டுரியனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்த மாதிரி செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நை வந்து மண்ணில் வீடு கட்டிட்டு இருப்பான். அப்போ யோங் வந்துட்டு நீ என் மேலே கோவமா இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நை வந்து எந்த பதிலும் சொல்லாமல் திருப்பி அவனோட வேலையை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறான். இதனால் யோங் வந்து நை பக்கத்தில் உட்காந்துட்டு எனக்கு வந்து புரியுது நீ வந்து என் மேலே கோவமாக தான் இருக்க, பட் நான் வந்து என்ன பண்ணுறது, சோம்ராக் வந்து உன்னை QC டிபார்ட்மெண்ட்டில் வந்து சேர சொல்லி என்கிட்ட கேட்டாங்க, அதனால தான் நானும் வேறு வழி இல்லாமல் ஓகே சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நை வந்து நீங்கள் எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு யோங் வந்து நீ என்னை புரிஞ்சுக்கோ, நான் வந்து எதையுமே ஸ்பாயில் பண்ணலை, உனக்கு இந்த QC டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்பவே பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நை வந்து அதை சொல்லலை, நீங்கள் வந்து உங்களோட காலை என்னோட கோட்டையோட செவுத்து மேலே வச்சுருக்கீங்க, அதனால என்னோட கோட்டையோட செவுரு வந்து இடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு யோங் வந்து அப்படின்னா நீ என் மேலே ஒன்றும் கோவமா இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நை வந்து அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் யோங் வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த கோட்டையை வந்து 2 பேரும் சேர்ந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நைட் ஆகிடுது, எல்லாருமே பார்ட்டிக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ டூரியன் வந்து ஸ்டேஜில் ஏறி பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி நடந்த கேமில் யார் வின் பண்ணாங்க அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்ட பிறகு உங்களோட படி யார் அப்படிங்கிறத நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனி CEO பிரோஜ் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணுறீங்க, அதனால உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம், இன்றைக்கி நைட் எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எர்த் வந்து ஒரு சேரில் உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே டோடு வந்து கையில் ஒரு இளநியோட வரான். அந்த இளநியை வந்து எர்த்துக்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்திருக்கீங்களா முன்ன பின்ன அப்படின்னு கேட்குறான். இது வந்து நான் பெருசாக எங்கேயுமே போனதில்லை, பட் இந்த இடம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது, இங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கு டோடு வந்து அப்படின்னா உங்களை நான் ஒரு நாள் பீச்சுக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு எர்த் வந்து நீ ஏன் என்கிட்ட இவ்வளோ நல்ல விதமாக நடந்துக்கிற, நீ தான் வந்து என்னோட படியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இதுக்கு டோடு வந்து நீங்கள் என்னோட படி கிடையாது, பட் நான் வந்து உங்களுக்கு ஒரு படியாவோ இல்லைனா உங்களோட கொலீகாவோ இருக்கிறதுக்கு மட்டும் நான் விரும்பலை, அதையும் தாண்டி எனக்கு வந்து உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு எர்த் வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீ இதுக்கு மேலே என் மேலே எந்த ஆசையும் வளர்த்துக்காத, நான் வந்து உன்னை ஒரு நல்ல தம்பியாக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறா. இதுக்கு பெசாட்டி எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லியிருக்கலாம். இப்படி தம்பின்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப அசிங்கப்படுத்திடுறா. இதனால டோடுக்கு வந்து ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுது. அதனால நான் அந்த சைடு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் இங்கே ஒரு பக்கம் நையும் இவங்களும் சேர்ந்துட்டு ஃபுட்பால் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு வழியாக இவங்க 2 பேரும் நல்லாவே செட் ஆகிட்டாங்க. அப்போன்னு பார்த்து டூரியன் வந்துட்டு அவங்க 2 பேத்தையும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் காங்கும் ஆர்த்தித்தும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ காங் வந்து ஆர்த்தித் கிட்ட இந்த 6 மாதம் இன்டர்ன்ஷிப் வந்து எப்படி போச்சுனே தெரில அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு ஆர்த்தித் வந்து நீ அடுத்ததாக என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறான். இதுக்கு காங் வந்து நான் அடுத்ததாக ஒர்க் பண்ணுறதா இல்லைனா அப்ராட் போய் படிக்கிறதா அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்கிறான். ஆர்த்தித் வந்து இதில் நீ எது செலக்ட்
ஆனாலுமே அது வந்து உனக்கு நல்ல ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதனால் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு டைம் எடுத்து செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு காங் வந்து எனக்கு இந்த கம்பெனியே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஆதித் வந்து ஏன் அப்படின்னு கேட்குறான். இதுக்கு காங் வந்து இங்கே வந்த பிறகு நான் நிறையவே வந்து கற்றுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு புடிச்சவங்க கூட நான் வந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஆர்த்தித் வந்து நீ சொல்றதெல்லாம் வித்தியாசமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும்போது, அங்க ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வந்து கிராஸ் ஆகி போகுது. இத பார்த்துட்டு அங்க பாரு ஷூட்டிங் ஸ்டார் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தித் வந்து கைய காட்டுறான். இதுக்கு காங் வந்து அப்படின்னா உங்களோட விஷயம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஆர்த்தித் வந்து அது ஏற்கனவே கிராஸ் ஆகி போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி விஷ் வந்து அதுகிட்ட கேட்க முடியும் அப்படின்னு சொல்றான். இதுக்கு காங் வந்து அப்படி ஒரு வேளை நீங்க அதுகிட்ட விஷ் கேட்கறதா இருந்தா என்ன விஷ் கேட்பீங்க அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஆர்த்தித் வந்து அதெல்லாம் சொல்ல முடியாது. அது சரி இருக்கட்டும். நீ வந்து என்ன விஷ் கேட்ப அப்படின்னு கேட்குறான். இதுக்கு காங் வந்து நீங்க இப்ப இருக்கிற மாரியே எப்பவுமே என் கூட இதே லவ்வோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டார் கிட்ட வந்து நான் விஷ் கேட்பேன் அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஆர்த்தித் வந்து அட போடா பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு வெட்கப்பட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றான். இத கேட்ட காங்குக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. அதனால இன்னொரு வாட்டி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஆர்த்தித் வந்து அதெல்லாம் முடியாது. நான் ஒரு வாட்டி தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து வெட்கப்பட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் நான் இத அடிக்கடி சொன்னேன் அப்படின்னா அது ரொம்பவே போரிங் ஆயிடும். நீ வந்து ரொம்பவே டயர்ட் ஆகிருவ. நான் வந்து ஐ லவ் யூன்னு சொல்லி தான் இத வந்து கன்ஃபார்ம் பண்ணணுமா என்ன அப்படின்னு கேட்குறான். இதுக்கு காங் வந்து மீ டூ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிற மாரியே நம்ம எப்பவுமே லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களோட லவ் வந்து எக்காரணம் கொண்டும் என்ன வந்து டவுன் பண்ணாது அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் காங் வந்து ஆர்த்தித்த கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரான். ஆனா ஆர்த்தித் வந்து தள்ளி தள்ளி போய்க்கிட்டு இருக்கான். அதனால காங் வந்து ஆர்த்தித்த ஸ்டாப் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து நீங்க என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இவங்க 2 பேத்துக்கும் இடையில கோயில்ல கிடைக்கிற சக்கரை பொங்கல் மாதிரி சீசன்ல 2 கிஸ்ஸிங் சீன் தான் வைக்கிறாங்க. ஆனா அதுலயும் வந்து யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல. இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறத வந்து டொரியன் வந்து பார்த்துடுறாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடியுது. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் சீனை காட்டுறாங்க. அதில் ஆர்த்தித் வந்து காங்குக்கு டியூஷன் எடுத்துட்டு இருப்பான். ஆனால் காங் வந்து அதெல்லாம் கவனிக்கிற மாதிரி தெரியல. ஃபுல்லாகவே வந்து ஆர்த்தித்தை தான் சைட் அடிச்சிட்டு இருப்பான். கோர்ட்டில் காங் மட்டும் இல்லை நம்மளும் கூட சேர்ந்து ஆர்த்தித்தை வந்து சைட் அடிக்கலாம் போல இருக்கு. ஏன்னா ஆர்த்தித்துக்கு வந்து அந்த இன்ஜினியரிங் கோர்ட்டு தான் வந்து அழகு. எனக்கு வந்து இந்த கோர்ட்டில் அவனை பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஆர்த்தித் வந்து அதை நோட் பண்ணிட்டு ஒழுங்காக படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் இவனுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கு காங் வந்து நீங்கள் பார்க்கறதுக்கு இவ்வளோ அழகாக இருந்தீங்க அப்படின்னா என்னோட ஃபோக்கஸ் வந்து உங்கள் மேலே தான் இருக்கும். எப்படி வந்து படிக்கிறதுல இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இதனால் ஆர்த்தித் வந்து நீ மட்டும் ஒழுங்காக படித்த அப்படின்னா நான் வந்து உனக்கு ரிவார்ட் தருவேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டதும் காங்குக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது. உண்மையாவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு ஆர்த்தித் வந்து நீ ஏன் இப்படி குழந்த மாதிரி எக்ஸைட் ஆகுற அப்படின்னு கேட்குறான். இதுக்கு காங் வந்து உங்களுக்கு இப்போ யாரை பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்குறான். இது கேட்டதும் ஆர்த்தித்துக்கு ஒன்றும் புரியலை. நீ இப்போ எதை பற்றி கேட்குற அப்படின்னு இவன் கேட்குறான். காங் வந்து உங்களோட அட்டென்ஷன் வந்து குழந்தை மேலே இருக்குமா இல்லைனா ஒரு வளர்ந்தவங்க மேலே இருக்குமா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஆர்த்தித் வந்து நீ எதை பற்றியும் கேட்க வேணாம் ஒழுங்காக படி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவனை வந்து படிக்க சொல்கிறான். அதனால காங்கும் வேற வழி இல்லாமல் சரி ஓகே அப்படின்னு படிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ ஆர்த்தித் வந்து நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டதும் காங்குக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது. என்னால் இங்கே வந்து படிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்களும் நானும் சேர்ந்து உங்களோட ரூமுக்கு போய் படிக்கலாமா அப்படின்னு கேட்குறான். அதனால் ஆர்த்தித் வந்து உனக்கு இப்போ ரிவார்டு வேணுமா வேணாமா ரிவார்டு வேணும் அப்படின்னா ஒழுங்காக இங்கே வச்சு படி அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்தா காங்குக்கும் வந்து ஹாப்பி ஆகிடுது. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ். பை.